2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிவச்சு எல்லா கட்சிகளும் தயாராட்டி வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகமும் 2வது மாநில மாநாட்டு பணிகளை பரபரப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்காக 500 ஏக்கர்ல நிலம் தேர்வு செஞ்சு பூமி பூஜை நடத்துறாங்க அப்படின்றதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த மாநாட்டுல என்னென்ன பணிகள் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் நான் வர்றேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு விஜய். ஒவ்வொரு நகர்வையும் பார்த்து தான் செஞ்சுட்டு வராரு. அதனால இதுக்கு முன்னாடி அதிமுக திமுகன்னு எந்த கட்சியும் மாநாடு நடத்தாத புது இடத்துல 2வது மாநில மாநாட்டிற்கான இடத்தை தேர்வு பண்ணிருக்காரு. இந்த மாநாட்டுக்காக தெற்கு திசையை பார்த்து மேடை அமைச்சிருக்கிறாரு. 200 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாக இந்த மேடை அமைஞ்சிருக்கு. மாநாடு அன்னைக்கு மேடையில 200 பேர் அமர்வாங்கன்னு சொல்றாங்க. விஜய் ராம்ப் வாக் போய் தொண்டர்களை பார்ப்பதற்காகவே 800 அடிக்கு நடைமேடை கூட அமைக்கப்பட்டிருக்கு. மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,20,000 ஆண்களும் 25,000 பெண்களும் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மாநாட்டுல குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. மாநாட்டுல கலந்துக்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து வர்ற காரணத்தினால சுமார் 1.5 லட்சம் நாற்காலிகள் போடப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம மக்கள் அனைவருக்கும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே தண்ணீர் குடிக்க 10,000 அடிக்கு பைப்புகள் போடப்பட்டு 750 குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுக்காக 90 அரங்குகள் அமைச்சு ஒரு அரங்குல 2000 நபர்கள் வரை அமர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 400 தற்காலிக கழிப்பறைகள், 50 LED திரைகள், CCTV கேமராக்கள், 420 ஒளிபெருக்கிகள், 20,000 மின் விளக்குகள்னு இந்த மாநாட்டை பிரம்மாண்டமா அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறாங்க. உள்ள வரவும் வெளியே போகவும் 18 வழிகள் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு மீட்பு பணிகளுக்காக 12 அவசர கால வழித்தடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கட்சி தொடங்கிய பிறகு 2வது மாநில மாநாட்டுல விஜய் என்னதான் பேச போறாரு அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அது தமிழக அரசியல்ல எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.